Welcome students. Today we are going to see 12th Computer Science Unit 2 Core Python Control Structure Part 3. First we are going to see summary of the previous class. What we saw in the previous class? Looping construct, while loop, for loop, range function, string in range, and the nested loop. These are the topic we saw in the last class. Now we are going to see the jump statements. What is jump statement? Jump mean and the skip agaradu. The jump statement in the Python is used to unconditionally transfer the control from one part of the program to another. Jump statement அப்படிங்கிறது என்னன்னா without any condition programல அதோட கண்ட்ரோல்ல ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்டோட ஒர்க் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? There are 3 keywords to achieve the jump statement. The jump statement achieve பண்றதுக்கு 3 keywords உண்டுன்னு சொல்றாங்க. One is a break and continue and pause அப்படிங்கிறது. சரியா? break and continue already you studied in a C++. இந்த இதுல வந்து பைத்தான்ல புதுசா pause அப்படிங்கிறது நீங்க இப்பதான் இந்த ஒரு வேர்ட் வந்து கேள்விப்படுறீங்க. சரியா? அப்ப எத்தனை இருக்குது உங்களுக்கு? keywords 3 keywords to achieve the jump statement. Continue, break and pause. Use of the break continue statement in the loop structure. First loopல எந்த மாதிரி இருக்கும் நம்ம last classல பார்த்தோம். First it will check the condition. If the condition is true, it will execute the statement. If the condition is false, it will go out. Otherwise, it will execute another statement. Else part statement அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப கண்டிஷன் போயிட்டு உள்ள ட்ரூ பார்ட் உள்ள வரப்ப ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குது. அட் த டைம் பிரேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லூப் பிரேக் ஆகி ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சரி, அதுதான் எதோட வேலை? பிரேக்கோட வேலை. அதே இது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னா திருப்பி ஸ்டார்டிங் பிளேசஸ் ஆஃப் த லூப்புக்கு அந்த கண்டிஷன் எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு என்ன ஆகும்? திருப்பி அந்த பிளேஸுக்கு என்ன ஆகும்? போகும். அதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். பிரேக்னா அந்த லூப்பை விட்டு வெளியே கொண்டு வந்துரும். இது வந்து என்னது? திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த எக்ஸிகியூஷனுக்கு போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் break and continue statement in the loop structure working condition. Now we are going to see the break statement. So break statement அப்படிங்கிறது என்னன்னா the break statement terminate the loop containing it. இப்ப break statement என்ன பண்ணும்? அந்த லூப்பை terminate பண்ணும். அது எதுல இருக்கோ அந்த லூப்பை terminate பண்ணும். Control of the program flows to the statement immediately after the body of the loop அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா கண்ட்ரோல் அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடி ஆஃப் லூப்க்கு அடுத்து கொண்டு போய் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆகி விடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? If the break statement is inside a nested loop, break will terminate the innermost loop அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு nested loopனா என்ன சொல்லுவோம்? ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்குது. ஃபார் லூப்ல ஒரு ஃபார் லூப் இருக்கலாம், இல்லாட்டி ஃபார்ல ஒரு ஒயில் இருக்கலாம், ஒயில்ல ஒரு ஃபார் இருக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? அதே போல இருக்கிறப்ப அந்த டைம்ல நீங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த இன்னர் மோஸ்ட் லூப் இருக்குல்ல அதை டெர்மினேட் பண்ணி அவுட்டர் லூப்புக்கு வந்து இட் வில் கம் அப்படிங்கிற சொல்றாங்க. எது? பிரேக் அப்படிங்கிறது. சரியா? இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா பிரேக் அப்படிங்கிற கீவேர்ட் the keyword must in the upper lower case. Working of the break statement. இப்ப எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணும். if true அப்படின்னா உள்ள வரும். break அப்படின்னா என்ன ஆகும்? it will exit the loop. இல்ல அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து it will execute அப்படின்னு பார்ப்போம். சுவிட்ச் கேஸ்ல பார்த்திருப்பீங்க இந்த இதெல்லாமே நீங்க. The working of the break statement in the for loop and while loop. while loopலயும் for loopலயும் break statement எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ for where in the sequence for loop சொல்லியாச்சு. if condition செக் பண்ணுது. break அப்ப என்ன ஆகும்? இன்சைட் ஆஃப் த லூப் கோட் இன்சைட் ஃபார் த லூப் தான் நம்ம என்ன பண்ணோம்? டெர்மினேட் பண்ணணும்னு பார்த்தோம். சோ இட் வில் தி கோட் அவுட் சைடு த லூப்புக்கு வந்துடும். இப்போ ஒயில் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி அப்படின்னா இது வந்து ஃபாருக்கு. இப்போ ஒயில் டேல எந்த மாதிரி டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும்னா கோட் இன்சைடு த ஒயில் லூப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. பிரேக் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுவே என்னது? இன்சைடு ஒயில் லூப்பை வந்து ஸ்கிப் ஆகி அவுட் சைடு த லூப் வந்து இட் வில் கோ அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த லூப் தான் இது எக்ஸிக்யூட் பண்ணும். எது? பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நெஸ்டட் லூப்ல. ஓகேயா? program to illustrate the use of the break statement inside for loop ஒரு program பார்க்கும். இப்போ for word in jump statement அப்படின்னு ஒரு word கொடுத்திருக்காங்க. string
அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ, அந்த வேர்ட் கொடுக்குற வேர்டு ஈக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா பிரேக். பிரிண்ட் வேர்ட், அந்த வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணணும் எண்டோட. அப்ப இதுல அவுட்புட் என்ன வரும் உங்களுக்கு, இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஃபார் பார்ட் மட்டும் தான் இருக்கு, எல்ஸ் பார்ட் இதுல இல்ல. அப்ப என்ன ஆகும், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் வில் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட், அதர்வைஸ் இட் வில் கம் அவுட் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அவுட்புட் அப்படிங்கறது என்ன வரும், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா ஈயா இருந்தது அப்படின்னா என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும் சொல்லியாச்சா. சோ இ அப்படிங்கறத மேனேஜ் இது பண்றப்ப ஈக்குவல் பண்றப்ப இட் வில் பி கம் அவுட். அது வரைக்கும் என்னது, ஒவ்வொரு வேர்டா மேட்ச் பண்ணி it will execute. If the word come e அப்படினா it will break and come out from that loop அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப program to illustrate the use of the break statement inside for loop அப்படிங்கிறது அது சேம் program else பார்ட்டோட இப்ப கொடுக்கறாங்க. ஓகேயா, else என்னங்கறத கொடுக்கறாங்க. சரியா, அப்ப என்ன ஆகுது, if word equal to e same thing. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, print end of the loop and end of the program கொடுத்திருக்காங்க. இப்ப அவுட்புட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், சம் ஸ்டேட்மெண்ட் ஈக்கு வர்றது முன்னால வரைக்கும் STAT வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு அடுத்து என்ன வந்துரும், it will be come out. அப்ப என்ன ஆகும், end of the program அப்படிங்கறத print பண்ணிரும் உங்களுக்கு. ஓகேயா, next one is a continue statement அப்படிங்கிறது. இந்த continue statement அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is used to skip the remaining part of the loop and start with next iteration. இப்ப break statement break பண்ணி outer side of the loopக்கு போயிரும். ஆனா continue statement என்ன பண்ணும் அப்படின்னா, it will skip the remaining part. கீழ இருக்க அந்த எங்க பிளேஸ்ல continue இருக்கோ அதுக்கு கீழ இருக்கிற மத்த part of the program வந்து என்ன பண்ணும், அந்த remaining part of the loop இது பண்ணிட்டு skip பண்ணிட்டு start with the next iteration. அடுத்து திரும்ப starting placeக்கு போய் iteration பாக்குறது அது போயிரும், அங்க போய் எக்ஸிக்யூட் பண்ண போயிரும். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கண்டினியூ அப்படிங்கிற வேர்ட் இன் த ஸ்மால் லெட்டர். இப்ப இதுல இருக்கா, இட் வில் செக் த ஃபர்ஸ்ட் என்டர் த லூப், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த லூப். இஃப் த ட்ரூ அப்படின்னா கண்டினியூ, ட்ரூனா உள்ள வரும். அப்ப கண்டினியூ இருந்ததுன்னா என்ன ஆகும், திரும்ப அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கே போகும். சரியா, இல்ல கிடையாது அப்படிங்கிறப்ப ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து இட் வில் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும், ட்ரூனா இதெல்லாமே பண்ணும், ஃபால்ஸ்னா இட் வில் கோ அவுட், அப்படியே வெளியே போயிடும். ஓகே, and the working of the continue statement in for and while loop. For where in sequence அதே போல பார்க்கிறோம். code inside for loop, if condition continue, code inside for loop and code inside outside for loop இருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வர்றப்ப உங்களுக்கு இந்த இன்சைட் லூப் வந்து என்ன ஆகும், ஸ்கிப் ஆயிட்டு திரும்ப ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு அது என்ன ஆகும், இட் வில் பி a code inside the loop வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், for loop எஸ்கேப் பண்ணி ஆரம்பிச்சிடும். சரி, அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிரும். அதே போல while டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதே போல கோட் இன்சைட் த while loop, if condition continue, கோட் இன்சைட் while loop and கோட் அவுட்சைட் while loop அப்படிங்கிறது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி ஸ்கிப், அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா, program to illustrate the use of the continue statement inside for loop. ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபார்வர்ட் இன் அதே ப்ரோக்ராம் அது என்ன பார்க்க போறோம், கண்டினியூ மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரியா, பிரிண்ட் த வேர்ட் எண்ட் அப்படிங்கிறது அண்ட் பிரிண்ட் எண்ட் த ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுப்போம். இப்ப அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இ பார்த்ததுக்கு அப்புறம் இது என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு, கண்டினியூ கொடுத்ததுனால திரும்ப இந்த இட்ரேஷனுக்கு போயிரும். சோ இட் வில் எக்ஸிக்யூட் ஆல் த அந்த லைன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிரும், இட் வில் எக்ஸிக்யூட் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, நெக்ஸ்ட் இட் வில் சோ த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த வேர்டையும் உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, this is the difference between the break and continue. Next one is a pause statement. இது இப்ப பைத்தான்ல தான் இந்த pause statement அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். pause statement in the Python programming is a null statement அப்படின்னு சொல்றாங்க. பைத்தான்ல இந்த pause statement அப்படிங்கறது என்னன்னு சொல்றாங்க, it is a null statement அப்படின்னு சொல்றாங்க. C++ நம்ம pause அப்படிங்கறது படிச்சிருக்க மாட்டோம், நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நம்ம புக்ல கிடையாது. இப்ப வந்து பைத்தான்ல pause statement நம்ம பார்க்கிறோம். Pause statement when executed by the interpreter, it is completely ignored. அந்த pause statement பார்த்த உடனே அந்த interpreter என்ன பண்ணிரும், it will ignore that one. அதை வந்து ignore பண்ணிரும், just readability-க்காக. Nothing happen when pause is executed. It result is no operation. அப்ப என்ன பண்ணும், pause அப்படின்றது அங்க எந்த ஆபரேஷனுமே நடக்காது, எந்த எக்ஸிகியூஷன் நடக்காது. just it is used to it's a null statement. சரியா, ஒரு எக்ஸிகியூஷன் ஒரு ரீடபிலிட்டிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேயா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப சின்டாக்ஸ் ஆஃப் த பாஸ் இஸ் லோயர் கேஸ்ல பாஸ் இருக்கும். அண்ட் ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் த பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஏ இன்ட், இன்ட்னா என்னன்னு பார்த்தோம், இன்டிஜர். இன்புட் ஈக்குவல் டு என்டர் எனி நம்பர், ஏதோ ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க.
இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 நீ கொடுத்த நம்பர் 0வா இருந்தது அப்படின்னா பாஸ். எல்ஸ் பிரிண்ட் நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கொடுக்குங்க, என்டர் எனி நம்பர் அப்படிங்கிற 3 அப்படிங்கறத கொடுக்க. அப்ப என்ன ஆகும், நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் இங்க கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். சோ இட் வில் கம் டு த எல்ஸ் பார்ட். அப்ப நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படிங்கறதும் இந்த பாஸ் அப்படிங்கறது நத்திங், அது வந்து ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். இப்ப பிரேக்னா என்ன வரும், லூப் அவுட் பிரேக் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். அதே கண்டினியூனா என்ன வரும், திருப்பி இட்ரேஷனுக்கு கொண்டு போய் வைக்கும். ஆனா அந்த பாஸ் அப்படிங்கிறது எதுவுமே ஒன்னும் பண்ணாது, ஜஸ்ட் அது ஒரு நல் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, இட்ஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, program to illustrate the use of the pause statement in for loop. அதே தான் பார்க்கிறோம். ஒன்னு where for value in computer pause print end of the loop structure will be built in future அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப அவுட்புட் என்ன வரும் உங்களுக்கு, இப்ப வேல்யூ ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் பாஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த எண்ட் ஆஃப் த இந்த ஒரு லைன் மட்டும் என்ன ஆகும், நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். ஓகேயா, இப்ப பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னலாம் பார்த்தோம், இட்ஸ் ஸ்மால் கான்செப்ட். சரியா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை இருக்குது, 3 கீவேர்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஒன் இஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக்னா என்ன பண்ணும், லூப் அவுட் பிரேக் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை அவுட் சைட் த லூப்க்கு கொண்டு போகும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a continuous statement. the continuous statement அப்படிங்கிறது என்ன பண்ணும், it will go to the iteration. அந்த iteration பிளேஸுக்கு என்ன ஆகும், திருப்பி ப்ரோக்ராமா கொண்டு போகும். அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த லூப்ல இருக்க ஆஃப்டர் தட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அதே பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அஃபெக்டும் பண்ணாது, எந்த எக்ஸிகியூஷனும் இந்த ப்ரோக்ராம்ல நடக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா, டுடேஸ் அசைன்மெண்ட், லிஸ்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். திஸ் ஒன் இஸ் அ அசைன்மெண்ட் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.